எல்லாம் வல்ல இயேசுவே, இந்த நல்ல நேரத்தில் சுவாமி தனிமையில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜாவே. கடவுளே, அவர்கள் எந்த சூழ்நிலையில் கடவுளே தனிமையில் இருந்தாலும் கடவுளே நீர் அவர்களோடு கூட இருந்து அவர்களை ஆசீர்வதித்து வழி நடத்துங்கப்பா. அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பயங்களையும் வலிகளையும் வேதனைகளையும் கடவுளே நீர் அறிவீர் ராஜாவே. இதோ இந்த நேரத்தில் சுவாமி குடும்பத்தோடு இருந்தாலும் கடவுளே அவர்கள் ஆஸ்பத்திரியில் இந்த நேரத்திலே தனிமையில் இருக்கிறார்களப்பா. அவர்கள் கூட யாரும் இல்லை ராஜாவே. கடவுளே, அந்த ஆப்ரேஷன் தேட்டரிலே கடவுளே அவர்களோடு கூட யாரும் இல்லையப்பா. நீர் இருக்கிறீர் ராஜாவே. அவர்கள் விசுவாசிக்கட்டும் அப்பா. அது அப்படியே நடக்கட்டும் ராஜாவே. கடவுளே, நீர் கூட இருந்து அவர்களை ஆசிர்வதித்து வழி நடத்துங்கப்பா. தயவு செய்து கடவுளே, அவர்கள் இனி அந்த வலிகளையும் வேதனைகளையும் படாதபடி, அந்த தனிமையை உணராதபடி கடவுளே நீர் பாதுகாத்து வழிநடத்தி அவர்களுக்கு ஒரு சுகத்தையும் பலத்தையும் கடவுளே நீர் கொடுக்க போகிறதற்காக உமக்கு நன்றி ராஜாவே. என்ன காரியங்களுக்காக கடவுளே அவர்கள் ஆஸ்பத்திரியில் இருந்தாலும் சரி கடவுளே, அத்தனை காரியங்களும் இனி அவர்களை தொடாதபடி கடவுளே, இனி அவர்கள் சாத்தானின் கைக்குள் ஒப்பு கொடுக்காதபடி நீர் பாதுகாத்து வழி நடத்துங்கப்பா. அவர்கள் உம்முடைய பிள்ளைகள் ராஜாவே. அவர்களுக்கு எந்த விதமான தீங்கும் கடவுளே உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் வரப்போவதில்லை ராஜாவே. அதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா. கடவுளே, அவர்கள் அதை விசுவாசிக்கட்டும் அப்பா. நம்பட்டும் சுவாமி. கடவுளே, நீர் அந்த மாதிரியான ஒரு நம்பிக்கை அவர்கள் மனதிலே நீர் விதைங்கப்பா. கடவுளே, அவர்கள் தனிமையில் இல்லை என்று அவர்கள் உணரட்டும் ராஜாவே. கடவுளே, அந்த ஆஸ்பத்திரியிலே மருத்துவமனையிலே நீர் கூட இருந்தவர்களை ஆசிர்வதிங்கப்பா. கடவுளே, அந்த ஆப்ரேஷன் தேட்டரிலே நீர் கூட இருந்து ஆசிர்வதிங்க ராஜாவே. கடவுளே, அவர்கள் குடும்பத்தாரை ஆசிர்வதிங்கப்பா. கடவுளே, இதோ தனிமையிலே வேதனையில் இருக்கக்கூடிய அவர்களுடைய மனைவிகளை உடைய கரங்களிலே ஒப்படைக்கிறேனப்பா. கணவர்களை உடைய கரங்களிலே ஒப்படைக்கிறேன் ராஜாவே. பிள்ளைகளை உடைய கரங்களிலே ஒப்படைக்கிறேனப்பா. முதியவர்களை உடைய கரங்களிலே ஒப்படைக்கிறேன் ராஜாவே. கடவுளே, அவர்கள் படுகிற எல்லா விதமான வேதனைகளை நீர் அறிவீரப்பா. இதோ வாலிப பிள்ளைகள் கடவுளே தனிமையில் இருக்கிறார்கள் ராஜாவே. கடவுளே, தவறான பாதையிலே செல்லக்கூடிய எல்லா விதமான வாய்ப்புகளும் அவர்கள் முன்னாடி இருக்கிறதப்பா. கடவுளே, அவர்கள் எந்த சூழ்நிலையிலும் உம்முடைய வழியை விட்டு விலகாதபடி கடவுளே நீர் அவர்களை பாதுகாத்து வழி நடத்துங்கப்பா. கடவுளே, மனம் சஞ்சலப்படாதபடி கடவுளே அவர்களோடு நீர் கூட இருந்து அவர்களுக்கு வைராக்கியத்தை கொடுங்க ராஜாவே. வழி தவறி போக மாட்டேன் என்று இயேசுவின் நாமத்தினால் அவர்கள் சொல்லட்டும் அப்பா. கடவுளே, என்ன காரியங்களுக்கும் அவர்கள் சஞ்சலப்படாமல் சபலப்படாமல் கடவுளே நீர் அவர்களை பாதுகாத்து வழி நடத்துங்கப்பா. அவர்களுடைய எல்லா விதமான அந்த வாலிப நேரத்திலே வாலிப வயதிலே இருக்கக்கூடிய எல்லா விதமான கடவுளே எல்லா விதமான பிரச்சனைகளையும் நீக்கி போடுங்க ராஜாவே. கடவுளே, நீர் அவர்களோடு கூட இருந்தவர்களை ஆசிர்வதிங்கப்பா. கடவுளே, அந்த நேரத்திலே அவர்கள் சபலப்படாதபடி நீர் பாதுகாத்து வழி நடத்துங்கப்பா. உடல் ரீதியாக மன ரீதியாக அவர்கள் சபலப்படாதபடி நீர் பாதுகாத்து வழி நடத்துங்கப்பா. உம்முடைய வழியை விட்டு அவர்கள் விலகாதபடி நீர் பாதுகாத்து வழி நடத்துங்கப்பா. இந்த தனிமையிலே நீர் அவர்களுக்கு ஆலோசனையின் கர்த்தராக இருந்த ஆலோசனையை கொடுங்க ராஜாவே. கடவுளே, அந்த ஹாஸ்டலிலே நீரே அவர்களோடு கூட இருந்தவர்களை ஆசிர்வதிங்கப்பா. அந்த வேலை ஸ்தலத்திலே கடவுளே நீர் கூட இருந்தவர்கள் வழி தவறி போகாதபடி கடவுளை நீர் பாதுகாத்து வழி நடத்துங்கப்பா. கடவுளே, அவர்கள் நேர்மையின் வழியை விட்டு தவறாதபடி கடவுளே எந்த காரணங்களுக்காகவும் கடவுளே பணத்தை வாங்கி கொண்டு தவறான வழியிலே செல்லாதபடி நீர் அவர்களை பாதுகாத்து வழி நடத்துங்கப்பா. எந்த காரியங்களுக்காகவும் அவர்கள் தவறான வழியிலே செல்லாதபடி கடவுளை பொருளுக்காகவும் பணத்திற்காகவும் கடவுளை அவர்கள் விலை போகாதபடி நீர் பாதுகாத்து வழி நடத்துங்கப்பா. கடவுளே, நீர் கூட இருந்து கடவுளே நீதியும் நேர்மையுமாக வாழும்படியான பாக்கியத்தை அந்த பிள்ளைகளுக்கு நீர் கொடுங்க ராஜாவே. கடவுளே, வாலிபர்களுக்கு நீர் கொடுங்கப்பா. முதியவர்களுக்கு நீர் கொடுங்க ராஜாவே. கடவுளே, வேலை ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆண்களுக்கும் பெண்களுக்கும் நீர் கொடுங்க ராஜாவே. கடவுளே, இத்தனை நாட்கள் அவர்கள் செய்திருந்தாலும் கடவுளை இனியாத அவர்கள் தவறு செய்யாதபடி அவர்கள் மனதை நீர் பாதுகாத்து வழி நடத்துங்கப்பா. திட மனதை நீர் கொடுக்க போகிறதற்காக உமக்கு கோடான கோடி நன்றி ராஜாவே. கடவுளே, இந்த நேரத்திலும் சுவாமி இதோ தனிமையிலே இருக்கக்கூடிய முதியவர்களை உடைய கரங்களிலே ஒப்படைக்கிற ராஜாவே. பிள்ளைகள் கைவிட்ட நிலையிலே இருந்தாலும் சரி கடவுளே, அவர்களுக்கு பிடிக்காத இடத்திலே அவர்கள் குடியிருந்தாலும் சரி கடவுளே, அவர்கள் பிடிக்காத இடத்திலே அவர்கள் கொண்டு போய் விட்டிருந்தாலும் சரி கடவுளே, அவர்களுக்கு பிடிக்காத சூழ்நிலைகள் அவர்களை சூழ்ந்திருந்தாலும் சரி கடவுளை அத்தனையும் நீக்கி போடுங்கப்பா. நீர் ஒருவர் அவர்களோடு கூட இருக்கிறீர் என்று அவர்கள் விசுவாசிக்கட்டும் ராஜாவே. எல்லா காரியங்களை குறித்த பயங்களையும் நீக்கி போடுங்கப்பா. எல்லா காரியங்களை குறித்து எல்லா விதமான மன அச்சங்களையும் வேதனைகளையும் நீக்கி போடுங்க சுவாமி. அவர்கள் அழுத அழுகைகள் போதும் ராஜாவே. இனி அவர்கள் அழுகாதபடி உம்முடைய பாதத்திலே கடவுளே
நீர் அவர்களை ஏற்றுக்கொள்ளுங்க ராஜாவே. கடவுளே, உம்முடைய பாதத்தை பிடித்து கொண்டிருக்கிறார்களப்பா. கடவுளே, நீர் அவர்களை ஏற்றுக்கொள்ளுங்கப்பா. உம்முடைய பிள்ளைகளை கடவுளே நீர் கரம் பிடித்து ஏற்றுக்கொள்ளுங்க ராஜாவே. கடவுளே, நீர் அப்படி செய்ய போகிறதற்காக உமக்கு கொடான கோடி நன்றி சுவாமி. கடவுளே, ஏதோ இந்த நேரத்திலும் சுவாமி பலவிதமான மனக்குழப்பங்களின் மத்தியிலே கடவுளே என்ன செய்வதென்று கடவுளை தவித்து கடவுளே மனதிலேயே பலவிதமான தனிமையில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறோம் ராஜாவே. அவர்கள் மனதிலே எந்த காரியங்களை குறித்து அச்சத்தோடும் கலக்கத்தோடும் பயத்தோடும் யாருக்கும் கடவுளே அதை தெரிவிக்காத வண்ணம் கடவுளே அந்த பயத்தில் இருக்கிறார்களப்பா. கடவுளே, அவர்களுக்கு நீரே ஆலோசனையின் கர்த்தராக இருந்து அத்தனை காரியங்களும் அவர்களை விட்டு விலகி போகும்படியான பாக்கியத்தை நீர் கொடுங்க ராஜாவே. தெளிவான முடிவுகளை எடுக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுங்கப்பா. கடவுளே, பயம் அவர்களை விட்டு நீங்கட்டும் சுவாமி. அந்த பயத்தினாலே கடவுளே அவர்கள் தவறான முடிவுகளை எடுக்காதபடி நீர் பாதுகாத்து வழி நடத்துங்கப்பா. இதோ தோல்வியின் மத்தியிலே தனிமையிலே இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் கடவுளே நல்ல எண்ணங்களை கொடுங்க ராஜாவே. அவர்கள் அந்த தோல்வியினாலே தவறான முடிவுகளை எடுக்காதபடி நீர் பாதுகாத்து வழி நடத்துங்கப்பா. கடவுளே, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான காரியங்களிலும் எவ்வளவு அழகான காரியங்கள் இருக்கிறது என்று அவர்கள் உணரட்டும் ராஜாவே. கடவுளே, அவர்கள் எந்த காரியங்களிலும் தவறாக சென்று கொண்டிருந்தால் கடவுளை அவர்களை மாற்றுங்க ராஜாவே. இத்தனை நாட்கள் அவர்கள் தவறான வழியிலே சென்றிருந்தாலும் சரி, தவறான காரியங்களை செய்திருந்தாலும் சரி, கொடூரமான காரியங்களை அவர்கள் நினைத்திருந்தாலும் செய்திருந்தாலும் சரி, கடவுளை இனி அவர்கள் அதை செய்யாதபடி நீர் பாதுகாத்து வழி நடத்துங்கப்பா. உம்முடைய பிள்ளையாக மாற்றுங்க ராஜாவே. கடவுளை, அழகான உலகத்தை அவர்கள் காணட்டும் அப்பா. அழகான காரியங்களை அவர்கள் காணட்டும் ராஜாவே. கடவுளை, அன்பையும் பண்பையும் பாசத்தையும் கடவுளை அவர்கள் காணட்டும் அப்பா. கடவுளே, நீர் அவர்களோடு கூட இருந்தவர்களை ஆசீர்வதித்து வழி நடத்துங்க ராஜாவே. கடவுளே, ஒவ்வொரு நிமிடமும் சுவாமி மற்றவர்களுக்கு நல்லது செய்யக்கூடிய மக்களாக எங்களை மாற்றுங்கப்பா. கடவுளே, ஒவ்வொரு நாளிலும் சுவாமி எல்லா விதமான கோபங்களையும் எங்களிலிருந்து எடுத்து போடுங்க ராஜாவே. ஒவ்வொரு நாளிலும் சுவாமி எங்களோடு இருக்கக்கூடிய தனிமையை நீர் எடுத்து போடுங்கப்பா. தனிமையிலே நாங்கள் செய்யக்கூடிய எல்லா தவறுகளையும் எடுத்து போடுங்கப்பா. உடல் ரீதியான தவறுகள், மன ரீதியான தவறுகள் அத்தனையும் நீக்கி போடுங்க ராஜாவே. கடவுளே, நாங்கள் எந்த நேரத்திலும் கடவுளே சாத்தானுக்கு இடம் கொடுக்காதபடி உம்முடைய ஜெபங்களையும் உம்முடைய ஆலோசனைகளையும் எங்களுடைய மனதிலே நாங்கள் காத்து கொள்ளும்படியான பாக்கியத்தை கொடுங்கப்பா. கடவுளே, நாங்கள் வழி தவறி போகிறோம் என்று தெரிந்தாலே கடவுளே உம்முடைய நாமத்தை நாங்கள் உச்சரிக்கட்டும் ராஜாவே. அதிலிருந்து எங்களை நீர் மீட்டுக் கொள்வீர் என்று நாங்கள் விசுவாசிக்கட்டும் அப்பா. கடவுளே, நீர் அப்படி செய்ய போகிறதற்காக உமக்கு கொடான கொடி நன்றி ராஜாவே. கடவுளே, இந்த உலகத்திலே நீரே எங்களோடு துணையாக இருந்து எங்களுடைய போக்கிலும் வரத்திலும் எங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துங்கப்பா. ஏதோ தனிமையிலே கடவுளே ஏதோ டிராவல் செய்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரோடும் நீர் பாதுகாப்பாக இருந்து வழி நடத்துங்க ராஜாவே. இதோ எத்தனையோ மக்கள் கடவுளை குடும்பத்தை விட்டு பிரிந்து கடவுளை எத்தனையோ வெளிநாடுகளிலே வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்பா. அவர்களுக்கு நீரே பாதுகாப்பாக இருந்து அவர்களை ஆசீர்வதித்து வழி நடத்துங்கப்பா. அவர்களுடைய குடும்பத்தாருடைய தனிமையை நீக்குங்க ராஜாவே. சீக்கிரத்திலே அவர்கள் குடும்பமாக ஒன்று சேரும்படியான பாக்கியத்தை நீர் கொடுக்க போகிறதற்காக உமக்கு நன்றி ராஜாவே. கடவுளே, இந்த நேரத்திலும் சுவாமி தாயும் தகப்பனையும் பிரிந்த நிலையில் இருக்கக்கூடிய பிள்ளைகளோடு நீர் கூட இருந்து அவர்களுடைய தனிமையை நீர் போக்குங்க ராஜாவே. அவர்கள் நல்ல விதமாக படிக்கும்படியான பாக்கியத்தை கொடுங்கப்பா. இந்த நேரத்திலும் சுவாமி உறவினர்களுடைய வீட்டிலே தஞ்சமாக இருக்கக்கூடியவர்கள் கடவுளை எவ்வளவு தனிமையை உணர்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்பா. கடவுளை, அவர்களோடு நீர் கூட இருந்து அவர்களை ஆசீர்வதிங்க ராஜாவே. அளவில்லாதபடி கடவுளை அவர்கள் வாழ்க்கையிலே முன்னேறும்படியான பாக்கியத்தை நீர் கொடுக்க போகிறதற்காக உமக்கு நன்றி ராஜாவே. கடவுளை, எல்லாருடைய வாழ்க்கையிலும் இருக்கக்கூடிய எல்லா விதமான தனிமையும் நீக்கி போடுங்கப்பா. கடவுளே, நீர் ஒவ்வொருவரோடு கூட இருந்து அவர்களை ஆசீர்வதித்து வழி நடத்துங்க ராஜாவே. ஒவ்வொரு நிமிடமும் கடவுளே நீர் அவர்களை பார்த்து கொண்டிருக்கிறீர். கடவுளே, ஒவ்வொரு நிமிடமும் அவர்களுடைய வாழ்க்கையை கடவுளே நீர் அவர்களுக்கு வழியை ஆயத்த பண்ணி கொண்டிருக்கிறீர் என்று அவர்கள் விசுவாசிக்கட்டும் ராஜாவே. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே எடுத்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.